Very good morning, my dear friends. லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு டாபிக் அட்வான்டேஜ் ஆஃப் பேட் டைம்ஸ். வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ராஜாராமன் இருப்பான். ரொம்ப கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பேசுவான். ஐ லைக் ஹிம். ஒரு கிராங்கி ஃபெலோவாக இருந்தாலும் ஐ லைக் ஹிம் ஸோ மச். வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு மேன். ஒரு கலகலப்பாக இருக்கக்கூடியவன். அவன் திடீர்னு என்கிட்ட கேட்பான், கணேஷ் இங்கே ஏன் மேடாக இருக்குது சொல்லு பார்ப்போம். நான் மண்டே உடச்சிப்பேன். இது ஏன் மேடாக இருக்குது, என்ன காரணம், ஏதாவது மண்ணை அள்ளி போட்டாங்களா, ஏதாவது வேலை நடந்ததான்னு கேட்பேன். பக்கத்தில் பார்த்தியா பள்ளமாக இருக்குது, அதனால் இது மேடாக இருக்குன்னு. சில சமயம் ஏன் பள்ளமாக இருக்குதுன்னு கேட்பேன். நான் உடனே முடிச்சுட்டு இல்லை அது மேடு இருக்கிறதுனால பக்கத்தில் பள்ளம் இருக்குது. இல்லை பள்ளம் தான், மேடு தான் அப்படின்னு. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், வாட் மெசேஜ் வி ட்ரா ஃப்ரம் such incidents is, when there is plus, there is always minus. There is good time, definitely there is a bad time as well. ஸோ இது ரெண்டும் மாறி மாறி தான் வரும் லைஃப்பில். இன்பம் இருந்தால் துன்பம், துன்பம் இருந்தால் இன்பம், இன்பம் துன்பம் ரெண்டுமே ஒன்றாவே செயல் பண்ணும். நாம் பிரித்து பார்க்க முடியாது, பிரித்து பார்க்கக்கூடாது. we have to accept both. so there is one advantage of bad times. என்ன தெரியுமா? அது நிறைய கற்றுக் கொடுக்கும் நம்மளை. யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் நண்பன், யார் பகைவன், யார் உண்மையான ரிலேட்டிவ், யார் உண்மை ஆப்பர்ச்சுனிஸ்ட், யாரெல்லாம் நமக்கு பேராசைட் மாதிரி ஒட்டிகிட்டு இருந்தாங்க, அவங்க எதை கவனிக்கிறாங்க, எதை கருதி நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க, எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு பதவியில் ஒருத்தர் இருக்கும் பொழுது அவர் காலனியில் அப்படி ஜம்முன்னு ஒரு பைக்கில் வருவார். டக்கு 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 டக்குன்னு அது ஒரு தனி சத்தமாக இருக்கும். ஒரு பைக்கு அதில் ஒரு விதமான அலங்காரங்களில் வர பண்ணியிருப்பார். எல்லாரும் சார் வணக்கம் சார், வணக்கம் சார், குட் மார்னிங் சார், தலைவா, இப்படியே போயிட்டார். அவருக்கு அந்த பதவி போயிடுச்சு. அவரை பற்றி ஒரு பேட் ஒப்பீனியன் பேப்பரில் அவரை பற்றி கச்சா முச்சான்னு வந்துடுச்சு. அப்போ நான் போய் பேசும்போது, என்ன கணேஷ் சார் நீங்கள் மட்டும் என்னை நிறுத்தி பேசுகிறீங்களே, ஏன் சார், ஏன் நீங்கள் என் ஃப்ரெண்டு தானே, அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் ஃப்ரெண்டுன்னு நினச்ச நிறைய பேர் என்னை பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை பற்றி கஷ்டாமச்சன்னு பேசுகிறாங்க, என்கிட்ட பேசுகிறதே நிறுத்திட்டாங்க. பட் நீங்கள் எப்போ எப்படி இருக்கீங்க சார்? எனக்கு உங்களை பற்றி தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி வரும் இல்லையா? ராமனுடைய தர்ம பத்தினி, அது ஒரு அம்பாளின் அவதாரங்கிறாங்க. அவங்கள பற்றி பேசலையா? ராமர் உடனே நெருப்பில் குதிச்சு நீ வெளியில் வா, அப்போ தான் நான் உன்னை ஏற்றுப்பேன்னு சொல்லலையா? எல்லா இடத்துலையும் சோதனைகள் வரும்பொழுது தான் த பெஸ்ட் அவுட் ஆஃப் அஸ் வில் கம் அவுட். நான் சொன்ன உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம், கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அன்லெஸ் பீப்புள் ஆட்டோமேட்டிக்கலி கெட் ஃபில்டர்ட் அவுட் ஆஃப் யுவர் லைஃப், யூ கேனாட் செப்பரேட் தம். ஒரு தடவை சத்ய சாய்பாபா கூட அந்த மாதிரி சொன்னார். அவரை பற்றி விமனைசர் அது இதெல்லாம் பேர்லாம் அவர் ஏதோ வந்தது. அவருடைய கேரக்டர் அசாசினேஷன்லாம் நடந்தது. நிறைய பேர் அவருடைய பக்தர்கள் சொல்லியிருந்தவங்கெல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. அப்போது பாபா அதை பற்றி சொன்னார். எஸ், இது சில சமயம் தேவை நமக்கு. அப்போ தான் யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னார். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் யூ நீட் நாட் இன்வைட் பேட் டைம்ஸ், பட் வென் பேட் டைம்ஸ் கம், நீங்கள் டேக் டு யுவர் அட்வான்டேஜ். யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் நண்பன், யார் பகைவன், யார் ஒட்டுண்ணியாக இருந்தான், யார் எனக்கு ஒட்டுதலாக இருந்திருக்கான், எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தட் டிவைன் ஃபில்டர், தட் ஃபில்டர் ஆஃப் தி காலத்தின் அந்த வடிகட்டி நமக்கு நிறைய விஷயங்களை புரியப்படுத்தும். எதை தள்ளி வைக்கணும், எதை சேர்க்கணும், எல்லாம் நமக்கு வரும். ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.